Dear students, look at this picture. A small boy is trying to ride a bicycle. After he grows up, the same boy is riding race bike. How is it possible? What have you understand from this? This is possible only by training or practice. So we should always practice hard. Okay, right. சின்ன பையனாக இருக்கும்போது சைக்கிள் ஓட்ட ட்ரை பண்ணுற அப்படி அதே பையன் பெரியவனாகும்போது ரேஸ் பைக் ஓட்டிகிட்டு ரேஸில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிற அளவுக்கு வளர்ந்துடுறான் அப்படி. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரைனிங் தான் ப்ராக்டிஸ் தான். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது வாட் ஆர் த மீனிங் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ஓகே, பிஃபோர் தட் வாட் ஆர் த மீனிங் ஆஃப் ட்ரைனிங். ட்ரைனிங்கோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இஸ் த ஆக்ட் ஆஃப் இன்க்ரீஸிங் or enhancing the new skill of problem solving activity and technical knowledge of an employee for doing the job themselves. ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அவங்களுடைய கெப்பாசிட்டி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, நியூ ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு வர்ற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் தான் என்னது ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகே, ரைட். தென் வாட் ஆர் த மீனிங் ஆஃப் ட்ரைனிங். ஆஃப்டர் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். மீனிங்க்கு அப்புறம் அதனுடைய மெத்தட்ஸ் பாருங்கள். ட்ரைனிங்கோட மெத்தட்ஸு, த ட்ரைனிங் மெத்தட்ஸ் கேன் பி டிவைடட் டூ கேட்டகரிஸ். ஒன் இஸ் ஆன் த ஜாப் ட்ரைனிங், அனதர் ஒன் இஸ் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன, ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா வித்தின் கேம்பஸ்குள்ளே அந்த ஒர்க் பிளேஸ்க்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ த ட்ரைனிங் இன் த சேம் ஒர்க் பிளேஸ், ஸோ தட் டைப் ஆஃப் ட்ரைனிங் இஸ் ஆன் த ஜாப் ட்ரைனிங். ஓகே, ஸோ ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 5 கேட்டகரிஸாக இங்கே பிரிக்கிறாங்க. என்னென்ன ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோச்சிங் மென்டாரிங் ஃபஸ்ட்டு டைப் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜாப் ரொட்டேஷன். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கமிட்டி அசைன்மெண்ட். ஸோ இந்த 5 types of training becoming under the head of on the job training. அதுக்கடுத்து come to the next side off the job training. ஸோ கம்பெனி ஒர்க் பிளேஸை விட்டு வெளியில் ட்ரைனிங் எடுக்கிறதெல்லாம் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா லெக்சர் மெத்தடு, த குரூப் டிஸ்கஷன் மெத்தட் அண்டு த கேஸ் ஸ்டடி மெத்தடு, ரோல் ப்ளே மெத்தடு, செமினார், கான்ஃபரன்ஸ், ஃபீல்டு ட்ரிப் இதெல்லாம் இருக்குது. தென் வெஸ்டிபியூல் ட்ரைனிங், ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன், இ-லேர்னிங், டெமான்ஸ்ட்ரேஷன் இதெல்லாமே ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் இஸ் அப்ளிகபிள் lot of training methods here. Let us we see one by one. Dear students, shall we go? First, what are the meaning of on the job training? On the job training அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு on the job training refers to the training which is given to the employee at the workplace by his immediate supervisor. அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே சூப்பர்வைசரால் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் தான் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது. இன் அன் அதர் வேர்ட்ஸ், த எம்ப்ளாயி லேர்ன்ஸ் த ஜாப் இன் ஆக்சுவல் ஒர்க் என்வரன்மெண்ட். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங் பை டூயிங் அல்லது லேர்னிங் பை டூயிங் அண்டு லேர்னிங் வைல் ஏர்னிங். ஓகே, செய்து கற்றல், அதாவது ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அதை செஞ்சுட்டு அப்படி கற்றுக்கிறது, அதை கற்றுக்கிட்டே ஏர்ன் பண்ணுறது, சம்பாதிக்கிறது, அதுதான் விஷயம். ஓகே, லேர்னிங் பை டூயிங் அண்ட் லேர்னிங் வைல் ஏர்னிங். ஆன் த ஜாப் ட்ரைனிங் இஸ் சூட்டபிள் ஃபார், இது எதுக்காக எந்த வேலைக்காக சூட்டபிள் இருக்குது அப்படின்னா ஆன் த ஜாப் ட்ரைனிங் இஸ் சூட்டபிள் ஃபார் இம்பார்ட்டிங் ஸ்கில்ஸ் தட் கேன் பி லேர்ன்ட் இன் எ ரிலேட்டிவ்லி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைத்தில் இது நம்ம கற்றுக்கலாம். ஓகே, ரைட். இதுதான் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது. அந்த ஒர்க் பிளேஸ்லேயே கற்றுக்குவாங்க, சூப்பர்வைசர் முன்னாடியே கற்றுக்குவாங்க, அந்த வேலையை செஞ்சுட்டே கற்றுக்குவாங்க, அந்த வேலையை செஞ்சுட்டு கற்றுக்கிட்டே ஏர்ன் பண்ணவும் செய்வாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் பேர் தான் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது. இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் மெத்தட் அப்படிங்கிறது கோச்சிங் மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விதமாக சொல்லுவோம், எப்படி கோச் பண்ணுவோம், கோச் பண்ணுறது தான். ஓகே, ஒரு நல்ல நாலேஜ் இருக்கிற பர்சனை வச்சு கோச் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெத்தடுக்கு பேர் கோச்சிங் மெத்தட். இங்கே பாருங்கள்,
In the coaching method of training, the supervisor teaches or guides the new employee about the knowledge and skills relevant to a given job. என்ன ஜாப் இருக்கோ அந்த ஜாப்பை பற்றி ஒரு சூப்பர்வைசர் வந்து ஒரு சூப்பர்வைசர் நியூ எம்ப்ளாயி புதுசாக சேர்ந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க அல்லது கைட் பண்ணுவாங்க. ஓகே அந்த ஜாப்பை பற்றி எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் எல்லாம் டீச் பண்ணுவாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் தான் coaching method. In this method, superior plays the role of coach or guide. superior அதில் ஹையஸ்ட்டாக இருக்கிற சூப்பர்வைசரோ நமக்கு மேல் இருக்கிற அதிகாரி யாராக இருக்காங்க, நம்மளுக்கு கோச்சாக இருக்காங்க. கோச் ஆர் கைட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர். ஓகே, under this method the superior should point out mistakes, lapses committed by the new worker and also advise the remedial measures to trainees. இந்த கோச்சிங் மெத்தடில் அந்த சுப்பீரியர் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுவார் அப்படின்னா, இப்படி பண்ணால் இப்படி மிஸ்டேக்ஸ் வந்துரு, இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க, இப்படி பண்ணால் லாஸ் வந்துரு, இந்த லாஸை நீங்கள் க்ரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி புதுசாக சேர்ந்துருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த விஷயங்களை வந்து ட்ரைனிங்லாம் சொல்லி தருவாங்க. ஓகே, இதுக்குண்டான கைடன்ஸ் தர்றது, டீச் பண்ணுறது. த ட்ரெயினிஸ் கேன் கிளியர் தயர் டவுட்ஸ் தென் அண்ட் தேர். அங்கே அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுவாருன்னா, ட்ரைனிங் கொடுத்து அந்த கற்றுக்கார் இல்லையா ட்ரெயினி, அவர் வந்து அங்கேயே இருக்கிற டவுட்ஸ் பூரா கிளியர் பண்ணிக்குவாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் கோச்சிங் மெத்தட், கோச் பண்ணுறது. இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். எதை பற்றி கோச் பண்ணலாம், எஜுகேஷன், பொட்டன்சியல், நாலேஜு, மோட்டிவேஷன், சப்போர்ட், ட்ரைனிங், இதெல்லாமே சேர்ந்தது தான் கோச்சிங். அவர் மோட்டிவேஷன் பண்ணதாக இருக்குன்னு, நாலேஜ் பொட்டன்சியல் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு, நாலேஜ் சொல்லித்தரான் இருக்குன்னு, சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. ஓகே, இது எல்லாமே சேர்ந்து தான் ட்ரைனிங் ஆர் கோச்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மெத்தட் இஸ் மென்டாரிங் மெத்தட். மென்டாரிங் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதுவும் ஒரு கைடு இருக்கிற மாதிரி ஒரு மெத்தடு தான். ஏற்கனவே ஒரு ஒர்க்கர் இருப்பார், அந்த சூப்பர்வைசர் அந்த ஒர்க்கருக்கு எப்போல்லாம் டவுட் வருதோ அப்போல்லாம் கிளியர் பண்ணுவார். அவரை வாட்ச் பண்ணி இந்த மிஸ்டேக்ஸு இப்படி செய்யாதீங்க, இந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கொடுப்பார். இந்த மெத்தடுக்கு பேர் தான் மென்டாரிங் மெத்தட். ஓகே, லிசன் ஹியர்ப்பா. த ஃபோக்கஸ் இன் திஸ் ட்ரைனிங் இஸ் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் ஆஃப் ட்ரைனிஸ். இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் மேனேஜரியல் எம்ப்ளாயீஸ். இதை வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மேனேஜரியல் எம்ப்ளாயீஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மென்டாரிங் இஸ் ஆல்வேஸ் டன் பை சீனியர் பர்சன். இந்த மென்டாரிங் யார் இருப்பாங்க அப்படின்னா, சீனியர் பர்சன். அந்த ஒர்க்கில் யார் சீனியரோ, சூப்பர்வைசரோ, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ, ஹையஸ்ட்டு அத்தாரிட்டி பர்சன் யாரோ அவங்க தான் இந்த மென்டாராக இருப்பாங்க. இட் இஸ் ஆல்சோ 1-to-1 இன்டராக்ஷன் லைக் கோச்சிங். பிசைட்ஸ் த மென்டார் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொவைடிங் நெசசரி சப்போர்ட் டு ட்ரைனிஸ் அண்ட் ஃபீட்பேக் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ஓகே, அவங்கள வாட்ச் பண்ணி, இன்டராக்ஷன் பண்ணி, கோச் பண்ணி, ஓகேவா. ஸோ இருக்கிற அந்த ட்ரெயினியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது. ஓகே, சப்போர்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த மென்டாரோட மெயினான ஒர்க்கே. ஓகே, இந்த மெத்தடுக்கு பேர் மென்டாரிங் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோச்சிங் மெத்தட், செகண்ட் ஒன் இஸ் மென்டாரிங் மெத்தட். தென் third type of method is job rotation method. Job rotation method is the one of the most important method in various type of organization. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்க மாட்டார், ஒரே வேலையை மட்டும் கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருக்க மாட்டார். அந்த கம்பெனியில் அந்த ஆர்கனைசேஷனில் என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லா ஒர்க்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு. அப்போ தான் ஒருத்தர் லீவாக இருந்தாலும் கூட, ஒருத்தர் ரிலீவ் ஆகிட்டாங்க அப்படின்னாலும் கூட அந்த ஒர்க்கு சேர்த்து பண்ண முடியும். பேங்க்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தர் இன்றைக்கி கேஷியராக இருந்தாங்கன்னா அடுத்த நாள் வேறு ஒர்க்கை பண்ணுவாங்க. இந்த மாதிரி மேனேஜர் தவிர எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஜாப் ரொட்டேஷன் மெத்தட் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான். ஓகே, ஹியர் ஜாப் ரொட்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஃபார் ப்ராட்னிங் த நாலேஜ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ப்ராட்னிங் அப்போது நாலேஜ் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி ஒரு மெத்தட் தான் ஜாப் ரொட்டேஷன் மெத்தட். அண்டர் திஸ் மெத்தட் a trainee is periodically shifted from one work to another work and from one department and division to another department, division for a particular period of time.
ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ, ஒரு டிவிஷன்லேருந்து இன்னொரு டிவிஷனுக்கோ அவங்க மாற்றி மாற்றி ஒரு பர்டிகுலர் பீரியடில் மாற்றி ஒர்க் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, த மெயின் எய்ம் ஆஃப் ஜாப் ரொட்டேஷன் இஸ் டு எக்ஸ்போஸ் த எம்ப்ளாயி டு வேரியஸ் இன்டர் ரிலேட்டட் ஜாப்ஸ். அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறது தான் இந்த ஜாப் ரொட்டேஷன் மெத்தட். ஓகே, ரைட். பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. ஜாப் ரொட்டேஷனுக்கு இந்த மாதம் நீங்கள் இதை பண்ணுங்கள், இந்த மாதம் நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி டிபார்ட்மெண்ட்குள்ளேயோ ஒரே டிவிஷனுக்குள்ளேயோ மாற்றி மாற்றி ப்ரிப்பேர் பண்ணுறது. இது எல்லா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மெத்தட். தென் another டைப் ஆஃப் மெத்தட் ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ். ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் மெத்தட். ஜாப் இருக்குது அப்படின்னா ஜாப்போட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக சொல்லிக்கணும். பிளானிங் என்ன, அதனுடைய ப்ரெசன்ட் எப்படி பண்ணணும், ட்ரையல் பார்க்கணும், அப்புறம் ஃபாலோ பண்ணணும், அப்புறம் ஃபைனலாக எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒர்க் அசைன் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் பண்ண சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கோட மெத்தடோட மெயினான பர்பஸு. In this method, a trainer at the supervisory levels gives some instruction to an employee to how to perform his job and its purpose. ஸோ எப்படி இந்த வேலையை செய்கிறது, என்ன பர்பஸ்க்காக செய்கிறது அப்படிங்கிறது இதில் சொல்லிடுவாங்க. இதுதான் ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் மெத்தட். இதில் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். See the picture. Here is first, what is the plan? Okay, then another one is how it is present this, execute this plan, then trial, after follow up. Okay, so finally assigned particular work assigned to trainee. Okay, right. In the method la varadu job instruction techniques method. Another one is apprenticeship training method. Apprenticeship training method அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஒர்க்கை வந்து சீனியர் சூப்பர்வைசர்கிட்டையோ சீனியர் பர்சன்கிட்டையோ அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து நம்ம வேலை பார்க்கணும். அதுக்கு பேர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹியர் த அப்ரெண்டிஸ் ஆர் ட்ரைனி லேர்ன்ஸ் த ஜாப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஃப்ரம் த ட்ரெயினர் ஆர் சூப்பர்வைசர் ஆர் சீனியர் ஒர்க்கர். இந்த அப்ரெண்டிஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சீனியர் பர்சன்கிட்டருந்து சூப்பர்வைசர்கிட்டருந்து ஸ்கில்ஸு நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, generally the apprenticeship training is given to the technical cadre like the mechanics, electricians, craftsmen, welder, fitter. இவங்களுக்கெல்லாம் இந்த apprenticeship training வந்து தருவாங்க. அந்த சீனியர் பர்சனு சூப்பர்வைசரு இவங்களை கற்றுருவாங்க, கூடவே வச்சுருந்து கற்றுக் கொடுப்பாங்க. This duration of this training program ranges from 1 to 5 years. ஸோ ஒரு வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் ட்ரைனிங் பீரியடாக இருக்கலாம். இதுக்கு இவங்க சம்பளமும் வாங்கிக்குவாங்க. The trainee gets the stipend during the training period. Okay, இது apprenticeship training. புரிஞ்சுதாப்பா? தென் சிக்ஸ்த்து டைப் ஆஃப் மெத்தட் அப்படிங்கிறது கமிட்டி அசைன்மெண்ட். ஒரு கமிட்டி ஒன்று அசைன் பண்ணிடுவாங்க இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுவும் நியூவாக சேர்ந்துருக்க ஒரு பர்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ட்ரைனிங்கு. இதுவும் ஆன் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட் தான். When employees are assigned to committee to address a particular issue, they are able to work closely with other members and committee leader. எல்லா மெம்பரு கமிட்டி லீடர்கிட்ட கமிட்டி லீடர் ரெஸ்பான்சிபிள் எடுத்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. They gain more knowledge by observing and participating in decision making process. இதுலேருந்து நம்ம நிறைய நாலேஜு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்சர்வ் பண்ணிக்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து நம்ம இதில் எடுத்துக்கலாம். இது கமிட்டி அசைன்மெண்ட் மெத்தட். ஓகே, தென் another one is under study and internship training method. Under study and internship training method. இந்த மெத்தட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. A superior gives training to a subordinate to understudy like an assistant to a manager or director. ஸோ ஒரு சுப்பீரியர் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு வேலையெல்லாம் கற்றுருவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆடிட்ரு இருக்காங்க இல்லையா, ஆடிட்ரு ஒரு மெயினான ஒர்க் இருக்கிற ஒரு சூப்பர்வைசர் ஒரு இன்னொருத்தருக்கு சொல்லித்தர்றது, ஒரு டாக்டர் ஒரு அசிஸ்டன்ட் வச்சு ஃபாலோ பண்ணுறது. ஸோ அவங்களுக்குள்ள ட்ரைனிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறது. த சபார்டினேட்ஸ் லேர்ன் த்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் பை பார்ட்டிசிபேட்டிங் இன் ஹேண்ட்லிங் டே டு டே ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்குள்ள அசிஸ்டண்ட்டு சபார்டினேட்ஸ் அப்படிங்கிறது அசிஸ்டண்ட் தான். அந்த சபார்டினேட்டு கற்றுக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கற்றுக்குவார்.
ஸோ பேசிக் பர்பஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இஸ் டு ப்ரிப்பேர் சபார்டினேட் ஃபார் அசியூமிங் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ். ஃபைனலாக அந்த சபார்டினேட்டுக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டியூட்டிஸு அசைன் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு ட்ரைனிங் தான். ஓகே, ஸோ இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படிங்கிறது பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் வருது, லேர்னிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதில் ப்ராக்டிஸ் இருக்குன்னு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கிறாங்க, லாஸ்ட்டில் சக்ஸஸ். ஓகே, ரைட். ஸோ இந்த 7 points treated as a on the job training. Once again I remember these points side heading. First method is coaching method, another one is mentoring method, then third one is job rotation method, then fourth one is job instruction technique method, then fifth one is apprenticeship training method, sixth one is community assignment, seventh one is understudy and or internship training method. Okay, then next topic is off the job training method. Off the job training method அப்படிங்கிறது என்ன? Listen here. Off the job training is the training method wherein the workers, employees learn the job role away from the actual work floor. ஸோ ஏற்கனவே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ்ன்றது வெளியில் போய் கற்றுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ட்ரைனிங் தான் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். Okay, in other words, training which is carried out away from your normal place of work. Off the job training comprises of a place specifically allotted for the training purpose, which may be near the actual workplace, where the workers are required to learn the skills and get well equipped with the tools and techniques that are to be used at the actual work floor. ஸோ அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு ட்ரைனிங் கூட்டிகிட்டு போய் தர்றது. ஓகே, இதுக்கு பேர் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அவே ஃப்ரம் த ஆக்சுவல் ஒர்க் ஃப்ளோர். ஓகே, இதுதான் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். திஸ் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் டிவைடட் வேரியஸ் மெத்தட், நிறைய மெத்தட் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட் லெக்சர் மெத்தட். லெக்சர் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி மெத்தட், எல்லாத்தையும் கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு கான்செப்டை பற்றி தியரிஸ் பற்றி புரிய வைக்கிறது, ட்ரைனிங் தர்றது. இது ஃபஸ்ட் மெத்தட், லெக்சர் மெத்தட். லிசன்பா, அண்டர் திஸ் மெத்தட் ட்ரைனிஸ் ஆர் எஜுகேட்டட் அபவுட் கான்செப்ட்ஸ், தியரிஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இன் எனி பர்டிகுலர் ஏரியா. ஒரு ட்ரைனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கான்செப்டை பற்றியோ ஒரு தியரி பற்றியோ ஒரு பிரின்சிபல் பற்றியோ ஒரு ப்ரொசீஜர் பற்றியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பர்டிகுலர் ஏரியா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Trainer may be generally drawn from colleges, universities, consultancies, institutions, manufacturing concern, union, etc. ஸோ ட்ரெயினர் இதில் ட்ரைனிங் கொடுக்குறாரு அப்படிங்கிறது எங்கேருந்து வேணால் வரலாம். ஸோ காலேஜு, யூனிவர்சிட்டி, கன்சல்டேஷன் இன்ஸ்டியூஷன், பெரிய லெவலில் இருக்கிற சீனியர் பெர்சன், நல்ல நாலேஜ் பெர்சனாக இந்த ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு வருவார். ஓகே, த இம்பார்ட் ட்ரைனிங் எஃபெக்டிவ்லி பை தயர் ஆர்டோரிக்கல் ஸ்கில், நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் யூஸிங் ஆடியோ விசுவல் டூல்ஸ். ஸோ இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நல்ல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி, நாலேஜ் கொடுக்குற மாதிரி, ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்குற மாதிரி ஆடியோ விசுவல் டூல்ஸ் யூஸ் பண்ணி தருவாங்க. ஓகே, இந்த மெத்தடுக்கு பேர் தான் லெக்சர் மெத்தட். ஓகே, காலேஜ்லையெல்லாம் நிறைய கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் லெக்சர் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான மெத்தட் தான். ஓகே, தென் அனதர் டைப் ஆஃப் மெத்தட் இஸ் லெக்சர் மெத்தட். அந்த பிக்சர் பாருங்கள், டீச் பண்ணிகிட்ருக்கு அப்படி பாரு. ஆடியோ விசுவல் பெஸ்ட்டு, ஆடியோவும் இருக்குது, வீடியோவும் இருக்குது. போர்டு மூலிமா, ஆடியோ விசுவல் போர்டு மூலிமா உங்களுக்கு டீச் பண்ணுறது. ஓகே, ரைட். தென் அனதர் டைப் ஆஃப் மெத்தட் இஸ் குரூப் டிஸ்கஷன் மெத்தட். ஒரு பர்டிகுலர் டாபிக் குரூப்புக்கு தந்துடுவாங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதில் யார் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்க வந்து மற்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, டெலிவரி பண்ணுவாங்க. இதுக்கு பேர் குரூப் டிஸ்கஷன் மெத்தட். லிசன்பா, குரூப் ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேட் அண்ட் டிஸ்கஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆர் ஒன் டாபிக். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கோ ஒரு டாபிக் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்டர் திஸ் மெத்தட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு வேரியஸ் குரூப்ஸ். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் ஒவ்வொரு குரூப்பாக பிரிச்சுக்குவாங்க. தேர் வேர் ப்ரொவைடட் ஏ பர்டிகுலர் இஷ்யூ ஃபார் டெலிபரேஷன். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு விதமான டாபிக் கொடுத்துருவாங்க, ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி தந்துடுவாங்க. ஈச் குரூப்ஸ் ஹேஸ் டு ப்ரிப்பேர் சொல்யூஷன் ஆஃப்டர் டீப் டிஸ்கஷன் வித் தயர் குரூப் மெம்பர்ஸ். ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அந்த கொடுத்துருக்கிற டாஸ்க்கு, கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க, தீர்வு என்ன அப்படிங்கிறது
கண்டுபிடிப்பாங்க. ஓகே, த குரூப் லீடர் ஹேஸ் டு ப்ரெசன்ட் த சொல்யூஷன் டு த ஆடியன்ஸ். அந்த குரூப் லீடர் கடைசியாக அவங்க சார்பாக எல்லாத்தோட சார்பாக அந்த குரூப் லீடரு அந்த இருக்கிற பெர்சனுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணுவாங்க, ஆடியன்ஸ்க்கு ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. which will be discussed or deliberated by other groups. So moderator will give final solution after listening to divergent viewpoints. So moderator will give, okay, so அந்த மெயினான ஹெட்டு மற்றவங்களுக்கு ஃபைனல் சொல்யூஷன், மற்றவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு தந்ததுக்கப்புறம் அதில் யார் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்க வந்து ஃபைனலாக சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது பட்டிமன்றம் டிபேட்டெல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஃபைனல் சொல்யூஷன் அவங்க பட்டிமன்ற தலைவர் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இந்த குரூப் டிஸ்கஷன் மெத்தட். ரைட், தென் அனதர் டைப் ஆஃப் மெத்தட் அப்படிங்கிறது கேஸ் ஸ்டடி மெத்தட். கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படிங்கிறது உன்னிப்பாக கவனித்து பண்ணுற மெத்தட். ஓகே, trainees are described a situation which stimulate their interest to find solution. அவங்கள கரெக்டாக வாட்ச் பண்ணி அவங்களுக்கு உண்டான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ஃபைனல் சொல்யூஷன் தர்றது தான் கேஸ் ஸ்டடி மெத்தட். they have to use their theoretical knowledge and practical knowledge to find solution to the problem presented. theoretical knowledge-ம் சரி, ப்ராக்டிக்கல் நாலேஜை வச்சுட்டு அதுக்கு உண்டான ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் தரது. there is no single solution to the problem. ஒரே சிங்கிள் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளத்துக்கு இருக்காது. it may vary depending upon வியூ பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரெயினிஸ். ஸோ ஒவ்வொரு விதமான ப்ராப்ளத்துக்கு ஒவ்வொரு விதமான சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு விதமான ட்ரெயினிஸு ஒவ்வொரு விதமான பாயிண்ட்ஸு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இன் ஷார்ட், த பர்பஸ் ஆஃப் கேஸ் ஸ்டடி மெத்தட் இஸ் டு மேக் ட்ரெயினி அப்ளை தேர் நாலேஜ். ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு பர்டிகுலர் டைப் ஆஃப் சொல்யூஷன் தரணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய நாலேஜ் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த கேஸ் ஸ்டடி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, கேஸ் ஸ்டடி மெத்தட் இங்கே பார்க்குறாங்க இல்லையா, 1-to-1 ஃபேஸ் வச்சு அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி கொடுக்குற ஒரு ட்ரைனிங் கேஸ் ஸ்டடி மெத்தட். தென் another type of method is role play method. Role play method is a very famous among the audience மத்தியில் இது ஒரு பாப்புலரான மெத்தட், ரோல் ப்ளே மெத்தட். இப்போ ஒருத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ட்ராமா மூலிமா நம்ம தெளிவாக சொல்லலாம் இல்லையா. அப்போது அதில் இப்போ ஒரு ஸ்கூல் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு டீச்சர் எப்படி இருப்பார், ஒரு பிரின்ஸிபால் எப்படி இருப்பாங்க, ஒரு ஸ்கூலில் வந்து கரஸ்பாண்டன்ட் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்க ரோலில் இவங்க எடுத்து காட்டுறது. அப்போ ஈஸியாக ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி ஒரு மெத்தடு தான் ரோல் ப்ளே மெத்தட் அப்படிங்கிறது. லிசன்பா, அண்டர் திஸ் மெத்தட் trainees are explained the situation and assigned roles. அவங்களுக்கு உண்டான சுச்சுவேஷன் வச்சுட்டு அவங்க என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டீச் பண்ணுறது. they have to act out of the roles assigned to them without any rehearsal இல்லாமையே, பயிற்சி இல்லாமையே அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணுறது. there are no pre-prepared dialogues. முன்னாடியே டயலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. thus they have to assume role and play the role without any preparation. ஸோ என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், த ரோல் ஆஃப் கஸ்டமர் அண்ட் சேல்ஸ்மேன். கஸ்டமர் இருந்தால் எப்படி இருப்பீங்க, சேல்ஸ்மேன் இருந்தால் எப்படி இருப்பீங்க. ஓகே, ஒருத்தர் கஸ்டமராக ஆக்ட் பண்ண சொல்கிறோம், ஒருத்தர் சேல்ஸ்மேனாக ஆக்ட் பண்ண சொல்லலாம். மேனேஜ்மெண்ட்டு ஒருத்தர் ஆக்ட் பண்ண சொல்லலாம், இன்னொருத்தருக்கு யூனியன் லீடராக ஆக்ட் பண்ண சொல்லலாம். ஃபோர்மேனாக ஒருத்தரை ஆக்ட் பண்ண சொல்லலாம், இன்னொருத்தர் ஒர்க்கராக ஆக்ட் பண்ண சொல்லலாம். may be played in the training arrangement. The moderator, after observing the role play, gives his view to the role players. moderator அப்படிங்கிறது புதுமைகள் சொல்கிறாங்க இல்லையா, பட்டிமன்ற நடுவர், அந்த மாதிரி அவங்க ஃபைனலாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக குட் சொல்யூஷனை வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் மெத்தட் இஸ் கால்டு ரோல் ப்ளே மெத்தட். ரைட், தென் another type of method, seminar or conference method. This method enables the trainees to listen to the lecture, talk delivered on specific topics and provide opportunities to participate. The seminar method, conference method, important one thing. நிறைய பேர்த்து லிசன் பண்ணிக்கிற ஒரு மெத்தட் தான், லெக்சரர் மெத்தட் மாதிரி தான் இதுவும் செமினார் ஆர் கான்ஃபரன்ஸ் மெத்தட். சீனியர் பர்சன் பார்ட்டிசிபெண்ட் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு டாபிக் பற்றி நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது தான்
இந்த மெத்தட். இதில் பாருங்கள், இன்ட்ரஸ்ட் வித் த ஸ்பீக்கர் அண்ட் கெட் their doubts clarified or select participation may be allowed to present papers with audio visual aids as delegates. ஆடியோ விஷுவல் மூலிமா உங்கள் டவுட் என்ன அப்படிங்கிறதுக்கு கரெக்டான சொல்யூஷன் தர ஒரு மெத்தேடு தான் இந்த மெத்தட், செமினார் கான்ஃபரன்ஸு மெத்தட். They share their rich experience at the seminar through their papers. The participants can widen and deepen their knowledge by their active participation at the conference. Example, டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி அவங்க தெளிவாக சொல்லித்தரது, சேல்ஸ்மேன் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இதில் இந்த செமினார் அண்ட் கான்ஃபரன்ஸ் மெத்தடில் சொல்லலாம். ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, ஒரு சேல்ஸ்மேன் கான்ஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க தெளிவாக அதை விஷயங்கள் பற்றி சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட் பட் ஸ்டில் எ ஃபேவரேட் ட்ரைனிங் மெத்தட். இது பயங்கரமான ஓல்டு மெத்தட் தான், இருந்தாலும் கூட ஃபேவரேட் ட்ரைனிங் மெத்தட். கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது, செமினார் மெத்தட் அப்படிங்கிறது எப்பவுமே பாப்புலர் தானே. ஓகே, தென் another டைப் ஆஃப் மெத்தட் இஸ் ஃபீல்ட் ட்ரிப் மெத்தட். சும்மா கிளாஸ் ரூம்லேயே நடத்தாமல், அந்த ஒர்க் பிளேஸ்லேயே சொல்லித்தராமல், வெளியில் கூட்டிகிட்டு போய் நேரடியாக அந்த ஃபீல்டில் இறக்கி வேலை செஞ்சுட்டு கற்றுக்கிற மாதிரி ஒரு மெத்தடு தான் ஃபீல்ட் ட்ரிப் மெத்தட் அப்படிங்கிறது. ஹியர் a field trip or field work or training in the field is a journey undertaken by a group of employees, trainees to a place away from their actual work site. ஸோ ஒர்க் சைட்லேருந்து வெளியில் போய் கற்றுக்கிறது. நிறைய எம்ப்ளாயீஸ் ஒன்றா கூட்டிகிட்டு போய் கொடுக்குற ஒரு ட்ரைனிங். In other words, trainees are taken to actual workplace site facility to gain exposure and knowledge. There are explained the process of work by supervisor, manager of the facility, visited by the participants. ஸோ இதில் யார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சூப்பர்வைசரோ, சீனியர் பர்சனோ, மேனேஜரோ, அதில் இருக்கிற ப்ராசஸ் இப்படி தான் இருக்குது, அதனுடைய ஃபீல்டு ஒர்க்கில் இந்த இடம் இப்படி தான் இருக்குது, இந்த ஒர்க் இப்படி தான் இருக்குது, இது இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, தேர் ஆர் ஃப்ரீ டு கிளாரிஃபை their டவுட்ஸ் ஃப்ரம் த ஆர்கனைசேஷன் எக்ஸ்பர்ட்ஸ். எந்த டவுட் இருந்தாலும் அந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் எக்ஸ்பர்ட் இருக்காங்களோ அவங்க அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. திஸ் மெத்தட்ஸ் ஹெல்ப்ஸ் த ட்ரெயினி டு strengthen their theoretical knowledge obtained in a classroom environment by practical exposure. ஓகே, ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் மூலிமா இவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஒரே கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்லேருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசராக இவங்க இந்த நாலேஜை எடுத்துக்குவாங்க. ஓகே, ரைட். தென் another டைப் ஆஃப் மெத்தட் அப்படிங்கிறது வெஸ்டிபியூல் ட்ரைனிங் மெத்தட். இதுவும் அப்படி தான் ஒன் டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் மெத்தட். இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, வெஸ்டிபியூல் ட்ரைனிங் is training of employees is an environment similar to actual work environment artificially created for training purpose. Okay, so artificially create பண்ணுற ஒன் ட்ரைனிங் மெத்தட் தான் வெஸ்டிபியூல் ட்ரைனிங் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள், this type of training is given to avoid any damage or loss to machinery in the actual place by trainees and avoid disturbing the normal workflow in the actual ஒர்க் பிளேஸ். இதில் வந்து டேமேஜ் ஆகிறதோ லாஸ் ஆகிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் தான் வந்து வெஸ்டிபியூல் ட்ரைனிங் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு டிரைவர் இருக்கார் அப்படின்னா எங்கே வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பைலட் இருக்காருன்னா எங்கே ஃப்ளைட் ஓட்டி காமிங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னா அதை பற்றி விஷயங்களை கேட்கலாம். ஓகே, ஸோ திஸ் டைப் ஆஃப் ட்ரைனிங் மெத்தட் இஸ் வெஸ்டிபியூல் ட்ரைனிங் மெத்தட். கிளியர்ப்பா? தென் லேர்னிங் மெத்தட், எலக்ட்ரானிக் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டெக்னாலஜி வச்சுட்டு கற்றுக்கிறது. லேர்னிங் இஸ் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் டு அசஸ் எ ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் ஆர் ஆஃபீஸ். லேர்னிங் இஸ் ஆல்சோ ஆஃப்டன் ரெஃபர் டு அஸ் ஆன்லைன் லேர்னிங் ஆர் வெப் பேஸ்ட் ட்ரைனிங். நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இதுவும் ஒன் டைப் ஆஃப் லேர்னிங் தான். லேர்னிங் ட்ரைனிங் கோர்ஸ் கேன் சேவ் lakhs and lakhs of rupees to an organization as the no longer to pay for overtime or costly. ஓகே, ஸோ அதில் டைமும் சேவ் ஆகுது, அமௌண்ட்டும் சேவ் ஆகுது. நிறைய லேர்னிங் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு. ஓகே, ரைட். திஸ் மெத்தடு ஒன் மெத்தடு தான் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மெத்தடில். ஓகே,
தென் another one is demonstration training method. இதுவே ஒரு சில மெத்தட் ட்ரைனிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா டிமான்ஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் தெரியும். ஸோ இல்லை அப்படின்னா அது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ டிமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் மெத்தட் பிகமிங் another head of the job training method. This method is a visual display of how something works or how to do something. எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இது அப்படியே ஒரு பிக்சரைஸாக காமிக்கிறாங்க. Demonstration involves showing by reason or proof, explaining or making clear by use of examples or experiments. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பெஸ்ட்டோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது, இப்படி தான் அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிறது ப்ரூஃபோட காமிக்கிறது தான் இந்த டிமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் மெத்தட். ஆஸ் an example, trainer shows the trainees how to perform or how to do the task of the job. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி அந்த ஒர்க்கை செய்கிறது, எப்படி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறது. இந்த பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிக்சர்ஸில் இவங்க ஏதோ சமையல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, ஸோ இதில் அந்த ஃபுட் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஷோபோல் இருக்குது. இதுவும் டிமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடில் உங்களுக்கு இருக்குது. ஓகே, தென் another டைப் ஆஃப் மெத்தட் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். அந்த ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு டிஃபைன் பண்ணியிருக்கிற மெத்தட். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதை இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம சொல்கிற ஒரு மெத்தட் தான் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். இது சீனியர் பர்சனை புதுசாக சேர்ந்துருக்கிற ஒரு பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ லாஸ்ட்டில் ட்ரைனிங் முடிஞ்சோன்னா ஃபீட்பேக் கேட்பாங்க. அதில் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல் போவாங்க. அப்படி பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா மறுபடியும் அதே லெவலில் கன்டினியூ பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். பாருங்கள், under this method the subject matter to be learned is presented in a series of units. These units are arranged from simple to complex level. சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் இருக்குது, சில இருக்குது. It consists of 3 parts: presenting facts, new knowledge and question and answer. ஓகே, 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா presenting facts, new knowledge and question and answer கொடுக்குறது. Trainee has to read the unit, understand the concept and take part in the self-evaluation exercise. ஸோ அந்த யார் ட்ரெயின் எடுத்துட்டாங்களோ அவங்க ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது செல்ஃப் எவாலுவேஷனுக்காக உண்டான எக்ஸசைஸ் தருவாங்க. த சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் ஃபீட்பேக் ஆன் த அக்யூரேசி ஆஃப் த ரெஸ்பான்ஸ் கிவன் பை ட்ரெயினி. ஆன் த சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவரி யூனிட் he will go to the subsequent level. ஒரு யூனிட் கம்ப்ளீட் ஆன சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போய்க்கலாம். if they forget they should go back to original information. அதில் மறந்துட்டாங்க, சரியாக செய்யலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கே போயிடணும். if they do not forget the information they are allowed to go to the next step for learning. அதில் மறக்கலை, அந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க, இவங்களுக்கு எந்த டவுட் இல்லை அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போயிடலாம். லேர்னிங் மெத்தடில் அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மேட் அவைலபிள் இன் பிரிண்டட் ஃபார்ம். ஓகே, பிரிண்டட் ஃபார்மில் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா புக்ஸு ஒரு யூனிட் முடிஞ்சோன்னா அடுத்த யூனிட் போகிற முடியாது, அந்த மாதிரி புக்ஸு, டேபிள், இன்டராக்டிவ் வீடியோ அண்ட் அதர் ஃபார்மேட்ஸ். ஓகே, இந்த சம் முடிச்சோன்னா அடுத்த சம்முக்கு நம்ம போகிறோம் இல்லையா, ஒரு டேபிள் முடிச்சோன்னா அடுத்த டேபிள் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி. பிசைட்ஸ் தேர் ஆர் நம்பர் ஆஃப் அதர் அட்வான்ஸ்டு மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ் விச் வில் பி டாட் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் தயர் ஹையர் ஸ்டடீஸ். நிறைய மெத்தேடு ஃபாலோ பண்ணுறாங்க ஹையர் ஸ்டடீஸில். ஓகே, ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். ஓகே, ஸோ தீஸ் 10 points treated as a ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட். ஒன்ஸ் அகைன் ஐ ரிமெம்பர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ், எஸ்பெஷலி ஆஃப் த ஜாப் training method. Okay, so first method is coaching method, second method is mentoring method, third method is job rotation method, fourth method is job instruction method, fifth one is apprenticeship training method, sixth one is committee method. இப்போ 6 points சொன்னோம் இல்லையா, இது ஆன் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட். ஆன் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட். அதுக்கடுத்து ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மெத்தடில் தான் உங்களுக்கு 10 points இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று லெக்சர் மெத்தட், second group discussion method, third one is case study method, fourth one is role play method, fifth one is seminar and conference method, sixth one is field trip method, then seventh one is vestibule training method,
8th one is e-learning method, 9th one is demonstration training method, 10th one is programmed instruction method. Okay, dear students, now we are going to see about differences between on the job training and off the job training. Okay, இப்போ ரெண்டு விதமான ட்ரைனிங் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ டிஃப்ரென்சஸ் பார்த்துருவோம். மீனிங் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டிஃபர் ஃப்ரம் மீனிங் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் training. The employees learns the job in the actual work environment. On the job trainingல ஒர்க் பிளேஸ் எது இங்கே இருக்கோ அங்கேயே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் இன்வால்வ்ஸ் த ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அவுட் சைட் ஆஃப் த ஆக்சுவல் ஒர்க் லொக்கேஷன். கம்பெனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஒர்க் செய்கிற பிளேஸில் விட்டு வெளியில் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஸோ ஆன் த ஜாப் ட்ரைனிங் நீட்ஸ் காஸ்ட் இஸ் வெரி வெரி லோ. ஸோ இட் இஸ் சீப்பஸ்ட் டு கேரி அவுட். ஆனால் இங்கே எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்பென்சஸ் லைக் செப்பரேட் ட்ரைனிங் ரூம்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் ரிசோர்ஸஸ் லைக் ப்ரொஜெக்டர்ஸ். ஓகே, ரைட். தென் லொக்கேஷன் அட் த ஒர்க் பிளேஸ், இது அவே ஃப்ரம் த ஒர்க் பிளேஸ். தென் சூட்டபிள் ஃபார், எந்த மாதிரி இதுக்கு சூட்டபிளாக இருக்குது ஆன் த ஜாப் ட்ரைனிங். ஜென்ரலி இம்பார்ட்டட் இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபார் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ். மேனுஃபேக்சர் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுற ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா ஆன் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் த மேனேஜரியல் அண்ட் நான் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ். ஸோ மேனேஜரியல் இல்லாத ப்ரொடக்ஷன் இல்லாத ஒன் ஜாப்ஸ் அப்படின்னா அவங்க இதை எடுத்துக்குவாங்க. ஓகே, தென் அப்ரோச் எப்படி இருக்குன்னா ஆன் த ஜாப் இஸ் ப்ராக்டிக்கல் அப்ரோச். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் அப்ரோச். பிரின்சிபல் லேர்னிங் பை பர்ஃபார்மிங் ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் இதனுடைய பிரின்சிபல் லேர்னிங் பை அக்வயரிங் நாலேஜ். கற்றுக்குறாங்க, அதே மாதிரி நாலேஜை கேதர் பண்ணிக்கிறாங்க. இங்கே லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி அந்த வேலையை கற்றுக்குறாங்க. இங்கே அந்த நாலேஜை கற்றுக்குறாங்க. தென் கேரிட் அவுட், இட் இஸ் கேரிட் அவுட் பை த எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு எம்ப்ளாயி புதுசாகிறவங்களுக்கு கற்றுத்தரலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் விச் இஸ் ப்ரொவைட் பை த எக்ஸ்பர்ட்ஸ். அந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸில் யார் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் டீல்ஸ் வித் ட்ரைனிங் இஸ் வெரி ரெலவெண்ட் அண்டு ப்ராக்டிக்கல் டீலிங் வித் டே டு டே ரெக்குயர்மெண்ட் ஜாப். ஒவ்வொரு ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் டே டு டே ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இட் கேன் மோர் ஈஸிலி டீல் வித் குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த சேம் டைம். நிறைய பேர் ஒரே நேரத்தில் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்குது. இது ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட். ஒர்க் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கா ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில். த ஸ்கோப் ஃபார் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் மோர். Yes, there may be noise and disturbances because of working machines, tools and gadgets. Okay, ஸோ இதில் கேட்கட்ஸு, டூல்ஸு, கேட்கட்ஸு, மெஷினரி, அந்த சத்தமே இதில் வந்து ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாத அளவுக்கு இங்கே இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா there is no distraction because trainees are away from the actual working environment. ஓகே, ரைட். இதில் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பிரிக்கிறாங்க. இது ஆன் த ஜாப்பில் கோச்சிங் மெத்தடு, ஜாப் ரொட்டேஷன், அப்ரெண்டிஸ்ஷிப்பு, மென்டாரிங், அண்டர் ஸ்டடி, ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன், கமிட்டி அசைன்மெண்ட் ஆர் த சம் ஆஃப் த அவென்யூஸ் ஆஃப் த ஆன் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா ரோல் பிளே, செமினார், லெக்சர்ஸ், கேஸ் ஸ்டடீஸ், வெஸ்டிபியூல், ஃபீல்ட் ட்ரிப், ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், இ-லேர்னிங் ஆர் சம் ஆஃப் த ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ். இப்படி பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் training. Okay, dear students, next topic is what are the benefits of training, especially benefits to the organization, then benefits to the employees, then benefits to the customers. இந்த 3 கேட்டகரிஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு, அந்த அமைப்புக்கு, இன்ஸ்டியூஷனுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், இட் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்கில் ஆஃப் எம்ப்ளாயீஸ் and enhances productivity and profitability of the entity. ஒரு நல்ல ட்ரெயினடு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா ட்ரைனிங் மூலிமா அந்த எம்ப்ளாயீஸோட ஸ்கில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்காகவும் ப்ராஃபிட் அதிகப்படுத்துறதுக்காகவும் யூஸ் ஆகும். ஓகே, தென் இட் ரெடியூசஸ் வேஸ்டேஜஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்டு ஐட்லி டைம். ஸோ நல்ல ட்ரைனிங்கான ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா, ட்ரைனடு பர்சன் இருந்துச்சு அப்படின்னா வேஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்காது. டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஐட்லி டைம் அப்படிங்கிறது அதுதான், சும்மா இருக்கிற டைம். ஓகே, ஸோ எதுவும் மெட்டீரியல் வேஸ்ட் ஆகுது, டைமும் வேஸ்ட் ஆகாது. தென் தேர்ட் பாயிண்ட் இஸ் இட் எக்ஸ்போசஸ் எம்ப்ளாயீஸ் டு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ்.
ட்ரெடிஷ்னல் மெத்தடே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காம ஒரு ட்ரெயினடு எம்ப்ளாயீஸ் வந்து எப்பவுமே லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன இருக்கோ அப் டு டேட் வரைக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒர்க்கில். தென் 4th பாயிண்ட் இஸ் இட் மினிமைஸ் த டைம் ஃபார் சூப்பர்விஷன். ட்ரெயினடு பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த பெர்சனுக்கு வந்து சூப்பர்வைசர் அதிகமாக தேவையில்லை, ஒரு லிமிட்டடாக இருந்தால் போதும், மினிமைஸாக இருந்தாலும் கூட போதும். அவங்க தான் நல்லா ட்ரெயினடு பர்சன் ஆச்சு, அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. தென் 5th பாயிண்ட் இஸ் ரெடியூஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆக்சிடென்ட் அட் ஒர்க் பிளேஸ் அண்ட் கான்சிக்வெண்ட் காம்பன்சேஷன் பேமெண்ட். ஒரு நல்ல ட்ரெயினடு பர்சன் அப்படிங்கிறது எப்பவுமே பாதுகாப்பாக வேலை செய்வாங்க. ஆல்வேஸ் டூ தயர் டியூட்டி வித் ப்ரொடக்ட். ஓகே, ப்ரொடக்ட் ஃப்ரம் த ஆக்சிடென்ட் அண்ட் எனி ப்ராப்ளம்ஸ். அப்போ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒன்றும் ஆகாது, அதை காம்பன்சேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வராது. ஓகே, தென் 6th பாயிண்ட் இஸ் இட் ரெடியூசஸ் லேபர் டர்ன் ஓவர் எம்ப்ளாயீஸ். லேபர் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது இங்கே கம்மியாக இருக்குது. ஓகே, டர்ன் ஓவர் அப்படிங்கிறது சேல்ஸு, லேபர் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது உங்களுக்கு லேபரை பெர்சோனல், அதாவது லேபர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி, அதாவது ஒரு வேலையை 10 பேர் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறதை விட ஒரு ட்ரைனிங்கான ஒரு பர்சன் 5 பேர்த்து வச்சு கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகே, ஸோ இட் ரெடியூசஸ் லேபர் டர்ன் ஓவர் எம்ப்ளாயீஸ். தென் 7th பாயிண்ட் இஸ் இட் இம்ப்ரூவ்ஸ் யூனியன் அண்டு மேனேஜ்மெண்ட் ரிலேஷன். ஸோ நல்ல ட்ரைனிங்கான பர்சன் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு யூனியனுக்கு மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பு இங்கே நல்லபடியாகவே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பெனிஃபிட்ஸ் டு த ஆர்கனைசேஷன். தென் another one is benefits to the employees. ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் டெரிவேட் ஃப்ரம் த ட்ரைனிங் டு த எம்ப்ளாயீஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் ஆட்ஸ் டு த நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் காம்பிடென்சி ஆஃப் எம்ப்ளாயி. ஏற்கனவே இருக்கிற நாலேஜ் விட அதிகமான நாலேஜ் ஆட் ஆகுது. தென் செகண்ட் பாயிண்ட் இஸ் இட் எனேபிள்ஸ் ஹிம் டு கெயின் ப்ரொமோஷன் ஆர் அச்சீவ் கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் இன் குயிக் டைம். ஒரு நல்ல ட்ரெயினான பர்சன் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் ப்ரொமோஷன் அப்படிங்கிற கேடருக்கு வந்துடலாம், அவங்க ஒர்க்கில் அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகு. இதெல்லாமே குயிக் டயத்தில் ஷார்ட் பீரியட்லேயே நடக்கிறது. தென் தேர்ட் பாயிண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் த எம்ப்ளாயீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஒரு எம்ப்ளாயி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. தட் இட் என்ஹான்சஸ் த மாரலி ஆஃப் த எம்ப்ளாயி. நல்ல நீதி நேர்மையில் நல்ல ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு எம்ப்ளாயியாக இருப்பார். தென் 5th ஒன் இஸ் எம்ப்ளாயீஸ் கெட் ஹையர் ஏர்னிங்ஸ் த்ரோ இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். ஸோ நல்ல ட்ரெயினடு பர்சன் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு எப்பவுமே நல்ல ஹையர் ஏர்னிங்ஸ், நல்ல சம்பளமும் இன்சென்டிவ்ஸு அவார்ட்ஸ் எல்லாம் தரக்குண்டான வாய்ப்புகள் இதில் இருக்குது. தென் another point is it built up the confidence of employee by changing his attitude positively towards to work. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு பில்டப் பண்ணிக்கிறாங்க, எப்படி நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறோம், நல்லா ட்ரெயினடு பர்சன் நல்லா ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. தென் லாஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் எனேபிள்ஸ் him to observe safety practices voluntarily during his engagement in dangerous operation. எப்பவுமே எந்த ஒர்க்லையுமே அவங்க பாதுகாப்போடு வேலை செய்கிறது அப்படிங்கிறது இந்த ட்ரெயினடு பர்சனால் மட்டும்தான் சாத்தியம். ஓகே, ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் இஸ் பெனிஃபிட்ஸ் டு த எம்ப்ளாயீஸ். இதனால் கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா கம்பெனியில் ட்ரைனிங் கொடுக்கறதுனால கம்பெனிக்கு எம்ப்ளாயீஸுக்கு என்ன பெனிஃபிட்ஸு, ஆர்கனைசேஷனுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி ஒரு நல்ல திறமையான ட்ரெயினடு பர்சன் ப்ரொடக்ட் பண்ணுற கூட்ஸ் எப்பவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, ஸோ கஸ்டமர் கெட் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். கஸ்டமர் கெட் இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஆர் வேல்யூ ஆடட் ஆர் ஃபீச்சர்ஸ் ரிச் ப்ராடக்ட்ஸ். எப்பவுமே கஸ்டமரே ஒரு ட்ரைனிங் கொடுத்ததுனால என்ன பண்ணுவாங்க, ட்ரெயினடு பர்சன் ப்ராடக்ட் பண்ணுற கூட்ஸு புதுமையான கூட்ஸாக இருக்குது, புதுமையான திங்ஸாக இருக்குது, புதுமையான ப்ராடக்டாக இருக்குது. ஓகே, அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, வேல்யூ ஆடட் அண்டு ஃபீச்சர் ரிச் ப்ராடக்ட். நல்ல விதமான விலை உயர்ந்த பொருளாக வர்றதுக்கு வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூப்பா.